பொதுவாக நம்மளோட வீடியோவில் ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவோம், சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இன்டர்வியூஸை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா நிறையா விண்டேஜ் இன்டர்வியூஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்க்குறப்பையும் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ வந்து ஒரு எவர்கிரீன் இன்டர்வியூவாக இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலுமே அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்கும். அந்த சின்ன வயசில் அந்த இன்டர்வியூ நம்ம பார்த்தப்போ நமக்கு வேற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். பட் மறுபடியும் அந்த இன்டர்வியூ ரீவிசிட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இன்னும் நிறையா விஷயம் புரிய வரும். அந்த மாதிரி சில இன்டர்வியூஸ்லாம் எனக்கு நிறையா இருக்குது. ஸோ அதில் சில இன்டர்வியூஸ் தான் நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நாஸ்டாலஜிக், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரான ஒரு இன்டர்வியூ. என்னதுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஹாலிவுட் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ. இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூங்கிறத விட ஒரு பைட்டாக தான் இருக்கும். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டேஜ் தான் இருக்கும். பட் இந்த இன்டர்வியூவோட மெயினான விஷயம் என்னென்னா, அவர் தம்மு அடிச்சுட்டே இந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஏன்னா பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தில் அவர் நடித்ததுக்காக இந்த இன்டர்வியூ அவர் அந்த சேனலில் கொடுத்துருப்பாரு. செட்டு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா டெரஸ் மாதிரி ஒரு இடத்துல, ஒரு பால்கனி மாதிரி ஒரு இடத்துல வச்சு அவங்க மைக்கு நீட்டி கேட்டிருப்பாங்க. அவரை வந்து அப்படியே அசால்ட்டாக தம்மை பற்ற வச்சுட்டு அப்படியே புகையை விட்டுக்கிட்டே வந்து அவர் ஆன்சர் பண்ணுவார். செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். அண்டு அவர் அங்கே இங்கிலீஷ் பேசுகிற விதமும் ரொம்ப செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த பழைய ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் வந்து ரொம்ப லைவாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராச்சும் இந்த கிளிப்பை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக போய் அதை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது கமல் இன்டர்வியூயிங் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எஸ், கமல்ஹாசன் சிவாஜி கணேசனை இன்டர்வியூ பண்ணுறதா பொதிகை டிவியில் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சிவாஜி கணேசனை அந்த சீரீஸில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் சுகாசினி மணிரத்னம் அண்ட் இன்னும் சில பேர் வந்து இன்டர்வியூ பண்ணுறதா அந்த சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கும். மீனா கூட இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கமல்ஹாசன் இன்டர்வியூ பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருக்குள்ளே இருக்கிற நிறைய டவுட்ஸு, நிறையா கேள்விகளை வந்து சிவாஜி கணேசன்கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கு சிவாஜி கணேசன் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக அவர் எங்கேருந்து ஆக்டிங்க்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, அண்ட் சிவாஜி கணேசனுக்கு குருவாக இருந்ததெல்லாம் யார், அண்டு சிவாஜி கணேசனோட இன்ஃப்ளூயன்ஸ் கமல்ஹாசனுக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது, அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசில் இருந்த தொடர்புலாம் என்ன, அதாவது கமல்ஹாசன் சின்ன வயசில் இருந்தப்போ சிவாஜி கணேசன் தூக்கி எடுத்து மடியில் வச்ச கதை, இப்படி பல விஷயங்களை அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது தளபதி விஜய் அசின் இன்டர்வியூ இன் சன் டிவி. எஸ், சன் டிவியோட அந்த ஓஜி ஆங்கர் ஆனந்த கண்ணன் அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பார். அண்ட் போக்கிரி படத்துக்காக இந்த இன்டர்வியூ அவங்க பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப கேஷுவலான ஒரு யங் ஹீரோவாக மட்டுமே பார்த்துருக்க முடியும். இதுக்கு முன்னாடியே ஒரு விண்டேஜ் இன்டர்வியூஸ் நிறையா கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு பையனாக மட்டும் தான் இருப்பார். இந்த இன்டர்வியூவில் தான் அவர் வந்து கொஞ்சம் அசீனை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் அந்த போக்கிரியோட அந்த தமிழ்ங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருப்பார் அவர். அண்டு விஜயோட அந்த சைடை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு அந்த இன்டர்வியூவில் இருக்கிற பல கிளிப்ஸு இப்போ வரைக்கும் மீம்ஸாகவும் அண்டு மீம் டெம்ப்ளேட்டாகவும் உலாவிட்டு இருக்கிறத சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது சந்தானம் இன்டர்வியூவிங் அஜித். இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ தான். அண்டு அஜித் குமார் ரொம்ப கடைசியாக கொடுத்த இன்டர்வியூ லிஸ்ட்டில் இது ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ. ஜெயா டிவியில் எடுத்திருப்பாங்க. அண்ட் சந்தானம் நிறைய கேள்விகளை வந்து அஜித் அவர்கள்ட்ட கேட்டிருப்பார், ஒரு ஹோஸ்டாகவும் இருந்து. அண்ட் பில்லா டைம்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ நடந்தது. அண்டு அஜித் வந்து ஆடியன்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார் இந்த இன்டர்வியூவில். அண்டு அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற அந்த ரைவல்ரி பற்றி பேசியிருப்பார். அண்ட் முக்கியமாக ஆடியன்ஸ் ஒரு ஆக்டரை மென்ஷன் பண்ணுறப்போ எவ்வளோ மரியாதை கொடுத்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பார். கோட் ஷூட் போட்டுட்டு அந்த கிளாசிக் அஜித் ஸ்டைலில் உட்காந்து அவர் பேசியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது சினிமா, அது மட்டும் இல்லாமல் லைஃப் பற்றியும் நிறையா பேசியிருப்பார். அவரோட ஃபேன்ஸுக்கு அவர் எப்பயும் பேசுகிற விஷயந்தான். அண்ட் இப்போ கூட சமீபமாக அவர் கொடுத்த இன்டர்வியூவில் பேசினார் இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடியே அவரோட ஃபேன்ஸுக்கு நிறையா விஷயம் அந்த இன்டர்வியூலையும் பேசியிருப்பார். அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி உங்களுக்கு விண்டேஜ் இன்டர்வியூவாக நீங்கள் பார்த்தது இப்போ வரைக்கும் மனசில் நிற்கிறது ஏதாவது இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.